வணக்கம். தமிழக அமைச்சராகிய நான் அப்படின்னு நான் வாசிக்காம விட மாட்டேன். இந்த அமைச்சர் பதவி நான் அடையாம விட மாட்டேன், ஓய மாட்டேன் அப்படின்னு தாவேக்கா எம்எல்ஏ ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஓயாம சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ எங்க பார்த்தாலும் இவர் தெரியணும். ரோட்டில் நடந்து போனாலும், நிமிர்ந்துட்டு போனாலும், சைட்ல திரும்பின்னு போனாலும், தலை குனிஞ்சு போனாலும் இவர் செயல்பாடுகள் தெரியணும், இவருடைய போட்டோ தெரியணும், இவருடைய மூஞ்சி தெரியணும். சோ ரொம்ப விளம்பர பிரியரா இருக்கிறாருப்பா இந்த எம்எல்ஏ. எது செஞ்சாலும் சின்னதா ஒரு உதவி செஞ்சாலும் பெருசா ஒரு பேனர் போட்டுக்கிறாங்க. இந்த நாடோடி அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமார் ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு அரசியல்வாதி இருப்பாரு. எதனா ஒரு ஹெல்ப் செஞ்சு இப்படி கொடுத்துட்டு இப்படி திரும்பத்துக்குள்ள பெரிய பேனர் வச்சிருவாங்கல்ல. அந்த மாதிரி ரியல் லைஃப்ல ஒருத்தர் இருக்கிறார். அதுவும் தாவேக்காவில எம்எல்ஏ இருக்கிறார். சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன். இவருக்கு தெரியாத ஆளே இருக்காது. இவரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி ரசிகர் மன்றமா இருந்ததுல, அப்பவே விஜய் படம் வந்தாலே அவர் சர்க்கிள் இருக்கிற அந்த தியேட்டர்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா விஜய் போட்டோ தான் இருக்கும். பாலாபிஷேகம் பண்ணுவாரு, அந்த உதவி பண்ணுவாரு, இந்த உதவி பண்ணாரு. உடனே சோசியல் மீடியாக்கள்ல ரீல்ஸ் போடுவாரு, ஃபேஸ்புக்ல போடுவாரு, ட்விட்டர்ல போடுவாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பேனரை வச்சிருவாரு, போஸ்டர் ஒட்டுவாரு, எல்லாமே செய்வாரு. இவரு கட்சி ஆரம்பிச்ச பிறகு கூட அப்படியே அந்த ஈசிஆரே அப்படியே ஸ்தம்பிக்க வச்சாரு. மாவட்ட செயலாளர் பதவி வாங்கின்னு வராரு. இவரு அந்த அவங்க தொகுதிக்குள்ள உள்ள போகும்போதே, அந்த மாவட்டத்துக்குள்ள உள்ள போகும்போதே அவ்வளோ கார்கள், அவ்வளோ ஜனம். அது கிட்டத்தட்ட வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிராபிக் ஆச்சுன்னா பாத்துங்களேன், இவர் மாவட்ட செயலாளர் பதவி வாங்கி வரும் போதே. ஸோ அந்த அளவுக்கு ஈசிஆர் அப்படியே ஸ்தம்பித்தது. அப்பதுல இருந்து இவர் அதிரடியை காட்ட ஆரம்பிச்சாரு. நம்ம விஜயுடைய ஸ்டேட் பார்வர்ட்ல நம்ம இருக்கணும்பா, அந்த பார்வையில நம்ம இருந்தாதான் அமைச்சர் பதவி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகளை செய்யறாரு. சின்ன சின்ன உதவிகள் செஞ்சாலும் பெருசா பேனர் வைப்பாரு, போஸ்டர் விட்டுவாரு, பில்லர்ல வைப்பாரு, ஸ்கூல் கேட்ல வைப்பாரு. எதனா ஒரு இடம் சின்னதா கிடைச்சிடக்கூடாது, போயிட்டு அந்த இடத்துல போஸ்டர் ஒட்டிடுவாரு. அந்த அளவுக்கு போஸ்டர் பிரியராகவே இருந்தாரு எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு தொழிற்சாலையில தீ விபத்து ஆயிடுச்சு. தாவேக்கா ஆட்சி வந்துட்ட பிறகு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்ட பிறகு அவருக்கு தொகுதிக்கு உட்பட்ட ஒரு தொழிற்சாலையில தீ விபத்து வந்துருச்சு. இவர் போனாரு. போகும்போது கூட விளம்பர பிரியர், அதாவது அந்த சினிமா பாட்டை போட்டு ஒரு தக்லைஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டை போட்டு என்ன பண்ணாரு, இந்த தீ விபத்தை வந்து என்ன பண்ணாரு, பார்வையிட போனாரு. அப்பவும் பேசு பொருளாச்சு. எப்பா போறது வந்து தீ விபத்துக்கு போறீங்க, எதுக்கு ஏன் இந்த பாட்டெல்லாம் போட்டு போறீங்க, என்ன ஏன் நீங்க வந்து மாஸ்க் காட்டுறீங்க, எதுல மாஸ்க் காட்டணும் உங்களுக்கு விவசாயம் இல்லையா அப்படின்னு சோசியல் மீடியால எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. பயங்கரமான பேசும் பொருளாச்சு. நீங்க சோழிங்கநல்லூர் உள்ள என்ட்ரி கொடுத்தால போதும், மூல முடுக்கு எல்லாமே போட்டோ இல்லாம இருக்கவே இருக்காது. அவ்வளோ பேனர்கள் இருக்கும், அவ்வளோ போஸ்டர் இருக்கும். ஒரு கட்டத்துல தாவேக்கா தலைமையை ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இங்க பாருப்பா, யாருமே இது மாதிரிலாம் செய்யல, நீ தேவையில்லாம செஞ்சுட்டு இருக்க, மக்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. மக்களுக்கு இடையூறு வகையில நீங்க போஸ்டர் வைக்கிற, பேனர் வைக்கிற, தேவையில்லாம வந்து சர்ச்சையாவது, கொஞ்சம் அடக்கி வாசிப்பான்னு சொல்லிட்டு புசி ஆனந்தே அவர்களை கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காரு, நீ உன் வளர்ச்சி தெரியுது, உன் வேலை தெரியுது, தலைமைக்கு தெரியாமலாம் கிடையாது, அதுக்கு நீ இப்படிதான் போஸ்டர் போட்டு பேனரை வச்சு நீ தெரிய வைக்கணும்னா இல்லை, எனக்கு தெரியும்பா நீ வேலைக்காரன்னு, கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கோ, ஏன்னா பல சர்ச்சைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாங்க. அமைச்சரவை பட்டியல் ரெடி பண்ணாங்கல்ல, இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது, அப்ப கூட சரவணன் அவர்கள் புசியா இருந்து கேட்டாரு, ஏனே எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அமைச்சரா தெரியாதா, எங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கூட அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். எப்ப எல்லாம் தெரியும், தளபதி கிட்ட சொல்லிக்கிறேன், கொஞ்சம் அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பொதுச் செயலாளர் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்கிறார். சோ ரொம்ப நம்பிக்கையில இருந்தார், நமக்கு அமைச்சர் பதவி கன்ஃபார்ம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அமைச்சர் பதவி சோழிங்கநல்லூருக்கு வராம வேளச்சேரிக்கு டைவர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதனால ரொம்ப அப்செட்ல இருந்தாரு ஈசிஆர் சரவணன். என்னப்பா இவ்வளோ வேலை செய்யறோம். ஆக்சுவலா சரவணர்கள் ஒரு மழை காலத்துல வெள்ளத்துல ஒரு பால் பாக்கெட் கொடுத்தா விட, 10 ரூபா பால் பாக்கெட் கொடுத்தா விட பெருசா போடுவாரு. ஸோ அந்த அளவுக்கு விளம்பர பிரியரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட மனுஷருக்கு நம்மளுக்கு வர வேண்டிய பதவி வேளச்சேரிக்கு போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விரக்தியில இருந்தார். ஆனா இருந்தாலும் மனுஷன் அந்த வேலை செய்யறதுல தோய்வு இல்லாம செஞ்சாரு. அதாவது எப்படியாவது நம்ம அமைச்சர் பதவியை பெற்றணும். இப்ப இல்லைன்னா கூட இந்த 5 வருஷத்துல எப்ப ஒரு வாட்டியா வச்சு அந்த தேசிய கொடியை வச்சு சைரன் வச்ச வண்டியில நம்ம வரக்கூடாதா அப்படின்ற ஒரு கனவு ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கு இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஸோ அது இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம விஜய் அவர்கள் வீடு இருக்குல்ல, அந்த மாவட்டத்துக்குள்ள வரதுனால மூல முடுக்கு எல்லாமே விஜய் அவர்கள் கான்வாயில வெளியே வரும்போதே எங்க பார்த்தாலும் எங்க ஈசிஆர் சரவணன் போஸ்டர் காணோம் அப்படின்னு தேடுற அளவுக்கு
இவர் என்ன பண்றாரு, கண்ணு அதாவது விஜய் அவர்கள் எந்த பக்கம் திரும்பினாலும், இந்த முத்து படத்துல பாப்பீங்களா, ரஜினிகாந்த் வந்து வண்டி ஓட்டும் போது சரத்பாபு பின்னாடி உட்காந்துன்னு நாடக போஸ்டர் பார்ப்பாரு. ஸோ அந்த காமெடி வந்து ரஜினிகாந்த் எவ்வளோ டைவர்ட் பண்ணுவாரு. இப்படி திரும்பினா இந்த பக்கம் இருக்கும், அப்படி திரும்பினா அந்த பக்கம் இருக்கும். அந்த போல போஸ்டர்களை வளைச்சு வளைச்சு ஒட்டி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு பேனர்களை வளைச்சு வளைச்சு விடுறாரு. இப்ப விஜய் எந்த பக்கம் திரும்பினாலும், என்னப்பா எல்லா இடத்துலயும் ஈசிஆர் சரவணாவே இருக்கிறாரு, இது என்ன அவரோட கோட்டையா என் கோட்டையா அப்படின்ற சந்தேகம் விஜய் அவர்களுக்கே வந்துருச்சா. அந்த மாதிரிக்கு என்ன பண்ணிருக்காரு ஈசிஆர் சரவணன் அவர்கள் போஸ்டரா ஒட்டி தள்ளி இருக்கிறார். இது ஒரு கட்டத்துல மக்களுக்கு எரிச்சல் உண்டாயிருக்கு. ஏன்னா எல்லா இடத்துல ஒரு இடத்த கூட சும்மா ஒட்டி வைக்க மாட்டேங்கிறாருயா இந்த மனுஷன். எல்லா இடத்துல ஒரு சின்ன இடம் கிடைக்க வேணான்றாரு, போய் ஒட்டிடுறாரு. அப்ப என்னப்பா தெரியும், இங்கே வலது பக்கம் திரும்பவும் அப்படின்ற ஒரு ஏரோ மார்க் போட்டு வச்சிருந்தாலும் அங்க போய் போஸ்டர் ஒட்டிடுறாங்க. எப்ப ரைட்ல போனோமா லெஃப்ட்ல போனோமா, பார்வை அந்த வாகன ஓட்டிகளுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா ஒரு இடத்த ஒட்டி விட்டு வைக்க மாட்டேங்கிறாரு. எதனா ஒரு கேட்டு சும்மா இருந்தாலும் என்ன பண்ணிடுற போய் ஒட்டிடுறாரு. அது அரசாங்க கேட் இருந்தாலும் சரி, ஸ்கூல் கேட்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் என்ன பண்ணிடுறாரு, போஸ்டர் ஒட்டிடுறாரு. ஸோ இவர் எந்த செவரு பார்த்தாலும் சும்மா இருக்கிறதுல போயிட்டு என்ன பண்ணிடுறாரு, பேர் எழுதிடுறாரு. ஸோ இது வந்து 2 பேருக்கும் மோதல் ஆயிடுச்சு. அதாவது கட்சிக்குள்ளேயே பெரும் முற்று மோதல் ஆயிடுச்சு. பயங்கரமா வெடிச்சது. அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈசிஆர் சரவணன் ஆதரவாளர்களும், வேளச்சேரியில எம்எல்ஏ அவர்கள் அவர் எல்லா பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல டைரக்டா தலைமையை இறங்கி என்ன பண்ணுச்சு, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தேவையில்லாம கெட்ட பேர் உண்டாக்காதீங்க, இது மாதிரி இப்போ இந்த போஸ்டர் ஓட்டுறது, இந்த செவுத்துல பேர் எழுதுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டாங்க. ஆனா ஈசிஆர் சரவணன் மட்டும் அவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது, ஒட்டுங்கய்யா போஸ்டர் ஒட்டுங்கய்யா, பேனரை போடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு வளைச்சு, அதுவும் ராட்சச பேனர்லாம் என்ன பண்றாங்க போறாங்க. சின்ன பேனர்லாம் போடுறது இந்த 10க்கு 8 5க்கு 6 அப்படின்னு போட்டா 20க்கு 40 அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்றாங்க, பெரிய பெரிய பேனர் தான் போடுறாங்க. இது மக்களுக்கு இடையூறா இருக்குது. ஸோ இவர் எந்த நோக்கத்துக்காக இது பண்றாரு, ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்? சின்ன ஒரு உதவி செஞ்சாலும் சோசியல் மீடியாவில் தெரிவிக்க விடுறாரு, ஒரு ஸ்டோரியை போட்டுறாரு. சோசியல் மீடியா முழுக்க என்ன பண்ணுது தெரியுது, ஈசிஆர் சரவணன் இந்த உதவி செஞ்சுட்டாருப்பா, ஈசிஆர் சரவணன் இப்படி பண்ணிட்டாருப்பா, அப்படி பண்ணிட்டாருப்பான்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் பேசுறாங்க. சோழிங்கநல்லூரை என்ன பார்க்கணும், போக்கஸ் பண்ணணும். சோழிங்கநல்லூர் மட்டும் இல்ல, மத்த எல்லாருமே பார்க்கணும். முக்கியமா விஜய் நம்மள பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம வேலைகளை பார்த்துட்டு வளர்ச்சியை பார்த்துட்டு தூக்கி அந்த செல்லத்தை கொடுங்க அமைச்சர் பதவியை அப்படின்னு கொடுக்கணும். ஒரு டைம்ல நான் அமைச்சர் பதவி வாங்கிடணும், நான் தமிழ்நாட்டு அமைச்சர் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு நான் உறுதிமொழி எடுக்கணும். அது கிடைக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் நம்ம ஈசிஆர் சரவணன் அவர்கள் என்ன பண்றாரு, வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா கிடைக்காதா, என்னதான் உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சுத்தி சுத்தி நீங்க வேலை செஞ்சாலும் தொகுதி மக்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் வெறுப்பை சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் பார்க்கணும். கட்சி தலைமையிலும் இது ரொம்ப பேசும் பொருளா இருக்கு. இது தொகுதி மக்கள் கிட்ட சரி, பொதுமக்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏன் ஈசிஆர் சரவணன் இது மாதிரி வந்து விளம்பர பிரியரா இருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் பேனர் வைக்கிறாரு, எல்லா இடத்துலயும் போஸ்டர் விடுறாரு, மக்களுக்கு இடையூறா இருக்கு, வாகன ஓட்டிகள் இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சர்ச்சைகளும் இங்க கிளம்புறத நம்ம பார்க்கிறோம். இதனால தலைமை ரொம்ப அப்செட்ல இருக்குது. சோ இவர் எதை நோக்கி இப்படி வேலை செய்யறாரோ அதுக்கே இவருக்கு பாதகமாயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இங்க நிலவுது. எப்படியா இருந்தாலும் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா கிடைக்காதா, நீங்க என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.